ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் வீட்டில் நான் யூஸ்வலி போடுவேன், கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தி ஸ்லிப்புன்னு சொல்லிட்டு அது வந்து ஜாக்கிலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ குளிச்சு வந்தாச்சு. மண்டை இங்கெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குன்னே தான் குளித்தேன். ஸோ இன்றைக்கி ஹேர் வாஷ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு மண்டை மட்டும் கொஞ்சம் இன்னும் ஈரமாக இருக்குது. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுவாக காஞ்சி போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிள் அண்டு நான் இப்போலாம் வந்து ஆக்சுவலி இந்த மேக்கப் லுக் பண்ணுறேன். இது நான் ஏன் இப்போ பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பட் எப்படி சொல்கிறது, சீரமே போடாமல் கேஷுவலாக சிக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை நான் ஏன் இப்போ ஐயோ என்னடா இது வகடே வர மாட்டேங்க, இது ஒரு ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ இதை நான் ஏன் இப்போ போடுறேன் அப்படின்னா, இந்த லுக்கை மெயினாக நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து கேட்டிருந்தீங்க. ஐ கீப் திஸ் ஃபோன் இன்னைக்கு இங்கே. ஓகேவா, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு சில பேர் மேபி இல்லை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்கல அப்படின்னா நான் அவங்களுக்காக ட்ரெஸ் பண்ணல, ஸோ எனக்காக நான் ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது ஆக்சுவலி இன்றைக்கி தான் புதுசாக எடுத்து போடுறேன். இது நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த ஸ்லிப்பு, குர்த்தி ஸ்லிப்பு. அண்ட் ஸ்லீவ்லெஸ் வேறு. ஸோ எனக்கு காற்று ஓட்டமாக ஃபீல் ஆகுது, அது ஒன்று. ஓகேவா, ஸோ ஹேர் ஒரு பக்கம் ஒதுக்கிடலாம். ஸோ இன்றைக்கி ஸ்கின் கேர்லேருந்தே கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட் என்ன வரும்னா, இன்னும் இவ்வளோ நாள் வீடியோ இல்லை, இன்றைக்கி மட்டும் புதுசாக என்னமோ வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இனிமேலாவது இவ கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாளா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ அப்படியே உங்கள் கூட பேசிக்கிட்டே நிறைய விஷயம் அப்படியே பேசிட்டே நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேவா, ஸோ முதல்ல முடியை வந்து நான் தூக்கி கட்டிக்கிறேன், ஏன்னா எனக்கு முடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்ட்டு. ஓகேவா, இது நான் மிடி சொல்லலாம், இந்த நல்லா இருக்குது, இந்த எனக்கு குவாலிட்டியாக இருக்குது அண்ட் இட்ஸ் குட் ஆஸ் வெல். பின்னாடி எப்படி விழும், ஸோ நான் பின்னாடியும் வந்து கிளிப்பு போட்டு கட்டிக்கிறேன். ஓகே டன். இல்லை ஆக்சுவலி பின்னஸ் இது செட் ஆகலை, ஐ திங்க் ரப்பர் பேண்ட் தான் போடணும் போல இருக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி இனிமேல் வந்து டிபிபி வீடியோ வந்து இந்த மாதிரி வீட்டில் நான் எப்படி இருக்கணும் அதே பேக்ரவுண்டு தான் இருக்க போகுது. என்னால் பேக்ரவுண்டுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு ரொம்ப அப்படியே என்னால் ரொம்ப அப்படியே பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கணும், பேக்ரவுண்ட் கிளாஸியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குன்னா, ஐ ஹாவ் டு டூ அ வீடியோ ஃபார் கீப்பிங் மை செல்ஃப் பிஸி. அவ்வளோதான் என்னோட டார்கெட் இப்போதைக்கு. ஓகேவா, ஸோ பேக்ட்ராப்பில் ஒரு சில வீடியோஸ் நீங்கள் வரலாம், ஸ்பான்சர் வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை மேபி ஒரு சில வீடியோஸ் பேக்ட்ராப் பக்கம் வச்சு பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் யதார்த்தமாக என் லைஃப்பில் என்ன பண்ணுறேன், ஹேர் கேர் பண்ணுறேன், ஸ்கின் கேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணுறது தான் வந்து எனக்கு யதார்த்தமாக. அப்படியே முன்னாடி நான் வந்து அப்படி தான் இருப்பேன், ரொம்ப யதார்த்தமாக அப்படியே வீட்டில். இப்போல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, வீடியோனாலே வந்து பேக்ட்ராப் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, வீடியோனாலே பேக்ரவுண்ட் க்ளீனாக இருக்கணும், வீடு வந்து கிளட்டராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் எனக்கும் தெரியாதனமாக வந்துருச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் மிஸ் த ஓல்டு தீபா. அதனால் பேக் டு த ஓல்டு தீபா அகெயின். இந்த மாதிரி உங்கள் வீடியோ இப்படி தான் இருக்கும். ஆப்வியஸாக குளிச்சு வந்தீங்கன்னா டவல் அப்படி தான் போட்டு வைப்பீங்க, உங்கள் துணி இப்படி தான் தூங்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஸோ மச் நேச்சுரல் as much as possible. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஸ்கின் கேர்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் மேக்கப் ரொம்ப செட்டிலாக பண்ண போகிறோம், அப்படியே உங்க கூட ஜாலியாக பேசிட்டே பண்ண போகிறோம். ஓகேவா, அண்ட் எல்லாமே நீங்கள் கேட்டிருந்த இவ்வளோ நாள் ஏன் கேப் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் டோனர் அடிச்சுக்கிறேன். இது வந்து இந்த ப்ளம்மோட ஒரு டோனர், அதை நான் ஸ்ப்ரே பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன். ப்ளம்மோட டோனர் நினச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டேன், வாட்டர்னு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இதை அடிச்சிட்டேன், தட்ஸ் ஓகே. இதை கொஞ்சம் இது பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளம் அடிக்கலாம். ஐயோ ஆரம்பமே மக்களமாக இருக்குது இப்போ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னா, எனக்கும் பேசிக்காக இப்போ பிஸ்னஸ் லைஃப் மாறுது எல்லாருக்குமே, அந்த மாதிரி எனக்கும் மாறி போச்சு. அதுக்கும் கல்யாணம் குழந்தைலாம் இல்லை, பட் மாறி போச்சு. பிஸ்னஸ் அப்படின்னு போனதுனால வீட்டு வேலை அதிகமாச்சு, கொஞ்சம் வீடு கிளம்சியாக இருக்கும், வெளியே போகிறது இல்லை, வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ வேலை இருக்குது அப்படி இப்படின்னு. ரொம்ப மெயினாக பிஸ்னஸ்னால என்னால் யூடியூப் பக்கமே வர முடியல. ஸோ அதனால் எனக்கு ரீசெண்டாக கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது. நிறைய பேர் இப்போ தான் நான் ஒரு டே டோனர் அடிக்க போகிறேன். ஓகேவா, இது வந்து ப்ளம்மோட டோனர், பார்த்தாலே தெரியுது தண்ணி கிடையாது, நான் மாற்றி வச்சுட்டேன். ஆக்சுவலி அதை பற்றிலாம் காட்ட வரும்ல, ப்ளம்மோ நயசனமே டோனர், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ ரொம்ப நாளாக நம்ம தீப்ஸ் பொட்டிக்கில் தான், நம்ம க்ளோத்திங் பேஜ்லேயும் சரி டிவிலையும் சரி நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து ஏன் வந்து வீடியோ போடுறது இல்லை அப்படின்னா, இதான் ரீசன். பிஸ்னஸ் அப்படியே போயிடுச்சு, யூடியூப் பக்கம் வர முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன் அப்போ, பட் என்னால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக லாங் ஃபார்மேட்டில் இறக்க முடியல. ஸோ நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன், அப்படியே சும்மா பேட் பண்ணிக்கிறோம் தான். ஸோ ரீசெண்டாக நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இல்லை, நான் லாங் ஃபார்மேட் இனிமேல் போட மாட்டேன்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். பட் நிறைய பேர் இல்லை போடு நீங்கள் போட மாட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, ஃபார் யூ, என்னை பார்க்குற ஒரு சில பேருக்காக நான் போடுறேன், அவங்களுக்காக நான் எஃபர்ட் எடுக்கிறது எனக்கு தப்பாக தெரியல. ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் த வியூஸ், ஐ டோன்ட் கேர் அபவுட்
எனிதிங். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளை பார்க்குறவங்க, நம்மளை மதிச்சு கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட்டாக இருக்குது. அண்ட் முதல்ல வந்து நான் லிப் பாம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவு ஃபேஸை நான் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறேன் இப்போல்லாம், அதான் மேட்ரு. லிப்ஸையும் மேக்கப் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ லிப்ஸ்டிக் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போவே லிப் பாம் போட்டோன்னா நல்லா நரிஷ்ட் ஆகிடும். அவ்வளோதான். டோனர் ஓவரு. நான் மாய்ஸ்சரைசர் போட போகிறதில்ல, டேரெக்டாக சன்ஸ்க்ரீன் போக போகிறேன். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் தான் நான் மேக்கப் போகிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து இது யூஸ் பண்ணுறேன், இந்த டெர்மாகோட சன்ஸ்க்ரீன். இந்த வீடியோவில் ஸ்பான்சர்ஸ் கிடையாது. இது வந்து நிறைய வாட்டி இதை பற்றி நான் பேசியிருக்கேன், ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சன்ஸ்க்ரீனும் கூட. ஸோ அதனால தான் நான் வந்து இதே தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 ஃபிங்கர் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, அதை வந்து அப்படியே 4 விரலுக்கு பரப்பிட்டு அப்படியே போட்டுப்பேன், அவ்வளோதான். ஸோ சன்ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணிடாதீங்க மேக்கப் போடுறீங்கன்னா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி மேக்கப் போடுறதுக்கு ஒரு 1 hour ஆகும், ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேக்கப் பண்ணி செட் ஆகிடணும்னா, வெளியே போகிறதுக்கு 1 hour முன்னாடி மேக்கப் பண்ணுங்கள். மேக்கப்புக்கு ஒரு 1 hour, வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour அப்படின்னா, இப்போ நீங்கள் 6 மணிக்கு போனால் நீங்கள் வந்து 3 மணிக்கு எழுந்துட்டு ரெடியெல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மேக்கப் போட கரெக்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பிகினர், மேபி நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிங்கன்னா டக்குன்னு போட்டுறீங்கன்னா பரவாயில்ல. எனக்கு மேக்கப் சரியாக வரணும், எனக்கு செட் ஆகணும், நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மட்டும்தான் என்னால் வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு, அவ்வளோதான். வேறு எந்த ஸ்கின் கேரும் கிடையாது. டேரெக்டாக we are going into மேக்கப், ஓகேவா? ஸோ யூஸ்வலாக நான் மேக்கப் பண்ணுற ஆள் கிடையாது, உங்களுக்கு தெரியும். முதல்லேருந்தே நான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இந்த ஸ்கின்னில் தான் வந்து எல்லா வீடியோவே பண்ணுவேன். எதுலேயுமே மேக்கப் ரொம்ப போட மாட்டேன். அதுதான் மேக்கப் வீடியோ, ஓகேவா? மேக்கப் வீடியோ இல்லை மேக்கப் பெய்ட் பார்ட்னர்ஷிப் ஏதாவது இருந்திருக்கலாம் பிராண்ட்ஸோட, அந்த வீடியோக்கு மேபி நான் மேக்கப் போட்டிருப்பேன். அதுதான் எனக்கு மேக்கப், ஐம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் அந்த மேக்கப்லாம். ஆனால் என்னோட கரெக்டான ஷேட் கண்டுபிடிச்சி நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன் ரீசெண்டாக. அதுக்காக நைக்காலேருந்து ஒரு காசெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். பட் அது எல்லாமே தேவையில்லைன்னு பார்த்து ஒன்று இப்போ ப்ரஷில் வேணுமா ஒன்று, ஐஷேடோவில் ஒன்று, அந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக, நீ வேஸ்ட் பண்ணுற ரொம்ப, அது பார்த்துக்கோ, வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணானா எனக்கு ஓகே அப்படின்னு. ஸோ அதனால் இதாட் ஓகே, நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வேறு அவ்வளோ போட்டிருக்கேன், அதனாலே நம்பி வாங்கிட்டேன். ஸோ இப்போ என்னோட மேக்கப் வா, தேங்க்யூ, அதுவும் சாத்திக்கோ. ஸோ இப்போ என்னோட மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, உருப்படியாக பண்ணுறேன். அண்ட் ஃபவுண்டேஷன் எதுவும் கிடையாது, வெறும் கன்சீலர், கலர் கரெக்ஷன், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கழுத்தும் ஃபேஸும் எனக்கு மோஸ்ட்லி சேம் கலர் தான் இருக்கும். வேறு எங்கேயும் பெருசாக பிக்மெண்டேஷன் இருக்காது. டார்க் சர்க்கிள் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். லிப்ஸை சுற்றி கொஞ்சம் லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் பிக்மெண்ட் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணுவேன். நெத்தியில் இந்த இடத்துல லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். இதை கரெக்ட் பண்ணிட்டு கன்சீலர் போட்டு முடிச்சிடுவேன், அவ்வளோதான் மேக்கப், ஓகேவா? இந்த வீடியோ ஆப்வியஸாக ஒரு பேசுவேன், பேசிக்கிட்டே தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் டிபிபி வீடியோ எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இல்லை பிடிக்கும்னா ப்ளீஸ் உங்களோட வேலையை எதையாவது பார்த்துட்டு அப்படியே ஹெட்ஃபோன் போட்டோ இல்லை அப்படியே எங்கள் ஐபேடில் ஃபோனில் இதில் வச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் வேலையை பார்த்துருங்க. வேலை கெட்டு போகாது, உங்களுக்கும் சரி, நானும் ஜாலியாக உங்க கூட பேசுகிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ இட் வில் பி ஸோ மச் இன்ட்ராக்டிவ்ல, அது ஒன்று. ஸோ அவ்வளோதான். இப்போ என்னமோ போட்டேனே, சன்ஸ்க்ரீன் போட்டாச்சா, கொஞ்ச நேரம் இதுவாகட்டும். அண்ட் அந்த கேப்பில் வந்து ஸோ அதனால தான் இந்த வந்து நவீன் வந்து கொடுத்துருப்போம் இப்போ கவின்ஸ் குடி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னும் சமைக்கல, மணி 2வது மத்தியானம், குக்கிங்கில் ஈடுபட்டு இருக்காங்க. எனக்கு குக்கிங் வராது. ஸோ அதனால் இதை முன்பசிக்காக சின்ன போகிற வரது இல்லை. ஸோ மேட்டர் என்னன்னா, ஸோ மேக்கப் பண்ணுறது சாய்ஸ், உங்களுக்கு வேணா பண்ணுங்கள், வேணா பண்ணாதீங்க. எனக்கு இப்போ ரீசெண்டாக இது பிடிச்சிருக்கு. மெயினாக என்னென்னா, இது போட்டு, அதாவது மேக்கப் போடும்போது ஐ ஃபீல் ஸோ மச் லைக் ஓகே, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது, ஒரு பிரிஸ்க் வருது. அதுக்கு ஒரு 1 hour மெனக்கிட்டது பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் நினச்சி இப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் செலவு பண்ணுறாங்க மேக்கப்புக்குன்னு. பட் ஒன்ஸ் அந்த இடத்துல இருந்து பார்த்து கரெக்டாக உங்களுக்கு எல்லாம் செட் ஆகி நீங்கள் போடும்போது அப்போ உங்களுக்கு புரியும், இதுவும் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது மேக்கப் போடுறதும். அது ஒரு மாதிரி ஃபுல்லாக இறங்கிடுவோம். அதுவும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியல, மேபி எக்ஸ்போர்ட் ஆகிட்டிங்கன்னா அது அவ்வளோ உங்களுக்கு தெரியாதானு தெரியல. பட் மேபி நான் பிகினராக இருக்கனாலே என்னன்னு தெரியல. நான் இதுக்கு மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பட் சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். எனக்கு ஏதோ ஹெவியாக இருக்காமல் ஃபீல் ஆகும். டக்குனு வீடியோ முடிச்சோடனே எடுத்து விட்டுருவேன். பட் நவ் ஐ யூஸ் ஃபுல் அந்த மேக்கப் போட்டோன்னா ஃபுல் டே இருக்கேன். நான் இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக மேக்கப் அப்பப்போ விட்டு பண்ணுறேன். நேற்று நான் இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் வந்து இந்த வீடியோவை போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க இது, ஓகேவா? ஸோ அது வரிசையில் ஐ ஹேவ் தீஸ் மெனி, இதெல்லாம் தான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இந்த நைக்காவோட லக்ஸரி டப்பா ஒன்று வந்தது, அதில் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. இதில் தான் வந்து எல்லாத்தையும் இதில் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? அண்ட் வேனிட்டி செட்டப் தான் எனக்கு. இதான் வேனிட்டி, நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இங்கே மிரர் இருக்கும் எனக்கு, இங்கே ஃபோன் வச்சுருக்கேன். அப்படியே ஈஸியாக இருக்கும் எனக்கு உங்க கூட அப்படியே பேசிகிட்டே மேக்கப் போடுறதுக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிக்கிட்டேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் செட் ஆக டைம் கொடுப்பேன் நான். இன் பிட்வீன் நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறதுலாம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த கே பியூட்டியோட கலர் கரெக்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? கொஞ்சம் இந்த சினிமாட்டிக் மோட்டில் இருக்கிறனால உங்களுக்கு இது வந்து நான் மூஞ்சி தான் தெரியும், இதெல்லாம் மங்களாக தான் தெரியும், அது பெருசாக கண்டுக்கிறீங்க. இது கே பியூட்டியோட கலர் கரெக்டாக பீச் கலர் கரெக்டாக அண்ட் என்னோட கரெக்டான கன்சீலர் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? நான் எல்லாமே உங்களுக்கு ஷேடு நான் போடும்போது சொல்கிறேன். எனக்கு பீச் தான் செட் ஆகும். ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து நான் ட்ரை எத்தனையோ வாட்டி பண்ணி பார்த்துறேன். எல்லா வாட்டி ஃபெயில்னு அப்புறம் கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சது. ஸ்கின் டோன் எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஆரஞ்சு செட் ஆகாது, டிஃபரன்ஸ் அப்படின்னு. அண்ட் ஐஷேடோ வந்து இன்னைக்கு இந்த மார்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் அப்படியே பேசிக்கிட்டே தானே இருக்க போகிறேன், எப்படியும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மறந்துடுவேன். அதனால எதுக்கும் நான் உங்களுக்கு இதெல்லாம் கிளீனாக காட்டுறேன். இப்போ என்னோட வீடு எவ்வளோ அழகாக இருக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இன்னும் மங்கலாம் இல்லாமல். ஸோ ஐஷேடோ பேலட் இதுதான் மார்ஸோடது, இந்த ஐப்ரோ பேலட்டு. அப்புறம் வேற என்ன, நான் இது உங்களுக்கு காமிச்சல அப்போ மங்களாக இருந்திருக்கும், இப்போ பார்த்துக்கோங்க. அடுத்து லேஷ் கலர். அப்புறம் ப்ரைமருக்கு வந்து இது யூஸ் பண்ணுவேன், இந்த பாலிவுட் ஃபில்டர் ரெனேவோடது, இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த ப்ரஷ்ஷுக்கு ஒரு சில ப்ரஷ் வச்சுருப்பேன். கன்சின்சி மஸ்காராக்கு வந்து இது போடுறேன் இப்போதைக்கு, இந்த மார்ஸோடது. அப்புறம் ஐஷேடோ பேலட் இது ஒன்றே ஒன்று தான் என்கிட்ட இருக்குது இப்போதைக்கு. இது ஒன்று தான் வச்சுப்பேன். நான் பலன்னு வாங்கி வச்சுக்க போகிறது. எனக்கு ஐஷேடோ ரொம்ப பிடிக்காது, ரொம்ப சட்டிலாக இருக்கும். கொஞ்சமாக போடுவேன், சும்மா போட்டிருக்கேன் மெயின் லைட்டாக. ஏன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம் இதுக்கு இவ்வளோன்னு. ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு இட்னா உங்களுக்கு பிடிச்சிரும். நல்லா இருக்குது இது வீட்டில் போட்டுக்கிறது கூட ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஏன்னா நான் வந்து சரியான சோம்பேறியாக இருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன், தூக்கம் வர மாதிரி இருக்குது. மேக்கப் பண்ணும்போது எனக்கு ஜாலியாக ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நான் மேக்கப் பண்ண போகிறேன், இன்னைக்கு எப்படி பண்ணலாம், இன்னைக்கு எது மாற்றலாம், எது என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு மாற்றிக்கிறதுக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ ஐம் லைக் ஓகே ஐல் கோ வித் மேக்கப். மேக்கப் ஒரு தெரப்பி மாதிரி இருக்குது எனக்கு இப்போதைக்கு ரைட் நவ். ஏன்னா வேலை அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ மேக்கப் எனக்கு பிடிச்சிருக்கனால இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ட் பவுடர் வந்து இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மாற்றி போடுவேன். ஓகே, அவ்வளோதான். இதான் என்னோட மேக்கப் இன்னைக்கு ஃபுல் டே இருக்க போது. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். ஐ திங்க் சன்ஸ்கிரீன் டன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஆமாம் பிசுன்னு இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது எனக்கு வந்து அன்ரைஸ் வந்து கொஞ்சம் டக்குன்னு எனக்கு எங்கே ஆயிலி ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், இந்த பிளாட்டிங் பேப்பர் யூஸ் பண்ணி மீஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த பிளாட்டிங் பேப்பரை எடுத்துட்டு இதை நான் வந்து இங்கே வச்சுப்பேன். சன்ஸ்கிரீன் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வைப்பேன். இது வந்து அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒட்டிக்குதா, அந்த ஆயிலெலாம் கொஞ்சம் எடுக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் மேக்கப் வந்து கொஞ்சம் ஆயிலி ஆகாமல் போடுறதே கொஞ்சம் தான், அதுவும் ஆயிலி ஆச்சுன்னா நல்லா இருக்காது. அதே திருப்பி இந்த பக்கம் ஒட்டிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒட்டிக்கிது பாருங்கள், அந்த ஆயிலெலாம் அழகாக எடுத்துரும். இதை ஒரு ஸ்டெப்பாக நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு மேக்கப் வந்து ரொம்ப மேட்டாக இருக்கணும் ஏன்னா சம்மரில். ஏன்னா எப்போ இருந்தாலும் முகத்தில் ஆயில் சுரந்ததுக்கு ஒரு நேரத்தில் டூயி ஆகிடும். அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஒட்டிப்பேன். ஃபஸ்ட் இது ஒன்று பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே ஒன்று, இது வந்து நான் மினி சைஸ் வாங்கியிருந்தேன் இந்த மேக்கோடது. ஒரு சிலது மேபி உங்களுக்கு செகண்டாக இருக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி ரதர் தேன் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ என்னோடது. ஸோ அதனால் இதுவும் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது தாண்டி அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு போடும்போது காட்டுறேன். இப்போதைக்கு நான் மறுபடியும் பேக் டு த பிளர் மோடுக்கு போயிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இது அடிச்சுக்க போகிறேன், இந்த மேக்கோட ப்ரெப் ப்ளஸ் ப்ரைமர். இது வந்து இப்போ மட்டும் தான் அடிப்பேன், இதுக்கப்புறம் நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ஃபிக்ஸர் கிடையாதான். 1 செகண்ட் அம்மாடா, இப்போ தான் ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃபிக்ஸர் கிடையாதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கலாமா. மேக்கப் முடிச்சுட்டு செட் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ் பண்ணக்கூடாதான் சொல்கிறாங்க. நான் இப்போ அடிச்சுக்கிறேன். இதெல்லாம் சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு 10-5 நிமிஷம் கழிச்சு தான் பண்ணுவேன். ஏசியில் இருக்கிறனால டக்குன்னு காஞ்சிரும். நீங்கள் ஃபேனில் இருக்கீங்கன்னா 10-15 நிமிஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் போட்டு பார்த்துறேன், சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு சீக்கிரம் ஒரு 2 to 3 மினிட்ஸில் காஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு போடுவேன். மேக்கப்பு கொலக்கொலான்னு ஒரு மாதிரி அசிங்கமாக ஆகிடுது. ஸோ அது எனக்கு பிடிக்கல. மேபி என் ஸ்கின்னுக்கு மட்டும் அப்படி இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு எது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க, சரியா? இன்னைக்கு இதுதான் பண்ண போகிறோம் நம்ம. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அப்படியே பண்ணி காட்டுறேன். மெயின் மேட்ரு இது நடுவில் வந்து நான் வெயிட் வேறு போட்டுகிட்டே இருக்கேன், அந்த ஏறிட்டே இருக்குது பிசிஓடினால. அது எனக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு ஐயோ அப்படின்ட்டு. அண்ட் அது தாண்டி யூடியூப் அல்காரிதம்னால என்னென்னா நம்மளோட லென்த்தி வீடியோஸ் எதுக்குமே வந்து என்ன தான் குவாலிட்டி கண்டென்ட் போட்டாலும் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக போட்டாலுமே காண்டாயிடுச்சு எனக்கு. பெருசாக வியூஸே போக மாட்டேங்குது, செம கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் டெடிக்கேட் வீடியோவே இதுக்கப்புறம் போவேன், நான் ஷார்ட்ஸே போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஹானஸ்டான ஒரு இது. ஏன்னா நம்ம அவ்வளோ எஃபர்ட் எடுத்து போடுறோம், நோட்டிஃபிகேஷன் சுத்தமாக போக மாட்டேங்குது. அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு வெறுப்பாகும்ல, அந்த மாதிரி வெறுப்பாயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நவீன் மோட்டிவேட்டட் மீ டு டூ த லாங் ஃபார்மேட் வீடியோஸ். நீ லாங் போடு அப்படி, நீ நியூஸ் பற்றி கவலைப்படாது, நீ லாங் ஃபார்மேட் போடு அப்படின்னு சொன்னேன். ஐ தாட் ஓகே ஐல் டூ இட் அப்படின்ட்டு. நவீன் வா. நவீன் சாரி நவீன். பாய் உனக்கு புரிஞ்சு என்ன பண்ணி எனக்கு வேண்டாம். எனக்கு பாயில் வேணாம், எனக்கு எக்கே வேண்டாம். பாய். ஸோ அதனால் வந்துட்டு நவீன் மோட்டிவேட் பண்ணதுனால ஐம் பேக் வித் லாங் ஃபார்மேட் வீடியோஸ். ஹோப்ஃபுல்லி வாரத்துக்கு ஒன்றாவது நான் போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்க்ரீஸ் த கன்சிஸ்டன்சி.
நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும், நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறது சொன்னால் தான் தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் லேக் ஆஃப் மோட்டிவேஷனும் இருந்தது எனக்கு. அண்ட் என் டேட்டு இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் பார்த்து. இன்றைக்கி இப்படி தான் இருக்கேன். டேட்டு நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேட்டு. இப்போ இதுவே ஆஃப் ஷோல்டராக போட்டுட்டு அழகாக வரும். பட் இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் காட்டுறதுக்காக பண்ணேன். உடனே வந்து கிளாமர் காட்டுறான்னு வந்துடாதீங்க தூக்கிட்டு. நான் ஹேட்டர்ஸை பற்றியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றியும் பேசுகிறேங்க. ஓகே டன். ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு இப்படி தான் இருக்கு என்னோட ஸ்கின்னு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அந்த குட்டி ஃபேன் எங்கேயோ வச்சேன் நான். ஆக்சுவலி மூஞ்சுக்கு நேரம் ஏசி இல்லையா, அதான் பார்த்தேன். ஓகே, இப்போ தான் எனக்கு காற்று வருது. இவ்வளோ நேரம் அங்கே அடிச்சுட்டு இருந்தது. மேட்டி மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சர்க்குலேஷனில் வச்சுருந்தேன். ஓகே, நீங்கள் யோசிக்கலாம் எப்போ தான் இவன் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அவ்வளோன்னு பேசுகிறாளேன்னு. வில் ஸ்டார்ட் இட் நவ் இன் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். ஓனுடி ஓனு மோலி தொங்க மீன் மேடி குட்டி அம்மாயிட்டு வா, அம்மாயிட்டு வா, அம்மாயிட்டு ஐயோப்பா, சாரி அம்மாயிட்டு வா. கொஞ்சம் என் மூச்சு நக்காத உடனே இவ வந்து எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எது போட்டாலும் வந்துடும் மூஞ்சிக்கிட்டு எனக்கு. பாட்டி மேடம் ஐயோட காத்து வாங்குறாங்க மேடம். ஐயா 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 பாடி பாடி பாடி. சரி போதுமா, இறக்கிடுவோம்மா. இறங்குற மனசு இல்லை மேடமுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க மேடம், தூங்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் நடுவில்லாம் மேட்டி எப்பவுமே வருவா. ஸோ அது ஹோப் யூ டோன்ட் மைண்ட். எனக்கு என் பொண்ணு ஸோ அதனால் அப்பப்போ வருவா தான் செய்வாள் கேமராவில். ஐ கான் டூ எனி திங். ஸோ இப்போ வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் டைம் வி கேன் ஸ்டார்ட் த மேக்கப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே வந்து கரெக்டர். ஸோ ஐயோ நான் இதை வேறு க்ளீன் பண்ணி வைக்கல போலையே. ஆமாம், ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன், முதல்லலாம் ஸ்கின் இங்கே கைக்கு பின்னாடி நீங்கள் வந்து இந்த வார்ம் பண்ணிக்கலாம் மேக்கப், அதையும் சொல்கிறேன். பட் இப்போலாம் இந்த டூல் ஆல்ரெடி வச்சுருந்தேன் நான். பல வருடங்களுக்கு முன்னாடி நான் காசு போட்டு வாங்கி வச்சிட்டேன் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி. அண்ட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போகிறது கிடையாது. ஐ எம் நாட் இன்டு தட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லைஃப் அப்படி இப்படின்னு மாறி போச்சு. ஸோ அதனால் இதை நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணல. ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணிடுறேன். முதல்ல வந்து இந்த கரெக்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து கேபியோட பீச் கலர் கரெக்டர். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஆரஞ்சிஷ் கன்சீலர் மாதிரியே இருக்கும். பட் இது ஆரஞ்சிஷ் டிண்ட்டில் இருக்கும். அதான் மேட்ரு எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிச்சது. ஸோ இதை அப்படியே வந்து இதில் போட்டுப்பேன். ஓகேவா, இப்படி பண்ணிட்டு கொஞ்சமாக கரெக்டர் இருக்குது, அதை நான் அப்ளை பண்ண போகிறேன் கண்ணுக்கு மேலே. இந்த கண்ணாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம பழைய மேக்கப் வீடியோவில் கூட வரும். ஸோ இதில் தூக்கி போட மாட்டேன். சென்டிமெண்ட்லி இதுக்கு நான் அட்டாச் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததில் வாங்கின ஒரு கண்ணாடி இது. சரவணா ஸ்டோர்ஸில் அங்கே குரோம்பேட் சரவணாவில் வாங்கினது. அப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இயர் இல்லை, செகண்ட் இயரோ தேர்ட் இயரோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வாங்கி அப்போ பிடிச்சிருச்சு எனக்கு. அதில் தூக்கி போட மாட்டேன். அட்டாச் டு இட். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கண்ணுக்கு மேலே. ஐ திங்க் நான் இதுக்கப்புறம் வீடியோ மோடில் வரேன். அப்படியே இப்படி மேலே வச்சா இந்த கணக்கு உங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. பட் நான் கரெக்டாக வச்சு கரெக்டாக பண்ணனா உங்களுக்கு தெரியும். இருக்கும் அவ்வளோதான். இது போட்டு முதல்ல மெயினாக இது நான் பண்ணுறதுக்கு காரணம் எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி கருப்பாயிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம், ஆக்சிடைஸ் ஆகிடும் அப்படிங்கிற நினப்பு இருக்குது எனக்கு. அண்ட் எனக்கு டேரெக்டாக கன்சிலர் போட்டாலும் பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. இது போட்டு பண்ணால் தான் பக்காவாக அது டார்க் சர்க்கிள் ஓரளவு ஹைட் பண்ணுதுன்ற ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, நீங்கள் ஆரஞ்சு யூஸ் பண்ணுங்கள் டஸ்கியாக டார்க்குன்னா. எனக்கு வந்து ஆரஞ்சு செட் ஆகலை. ப்ரஷ்ஷு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஃபிங்கர்ஸ் ரொம்ப நேச்சுரலாக அழகாக கொண்டு வரேன். எனக்கு ஃபிங்கர்ஸ் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபிங்கர்ஸே அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இந்த கணக்கு போயிடலாம். இந்த கணக்கு வந்து இந்த விரலுக்கு போயிடுறேன். ஓகே, அதிகமாக எடுத்துகிறேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு தான் அந்த இது வேணும், அது கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். அதிகமாக எடுத்துட்டா மேட்ரு என்னன்னா ஆரஞ்சு கலர் ஆகிடும். இப்போ தெரியுது நான் போடுறேன்னு. ஏன்னா இது கொஞ்சம் அதிகம், பரவாயில்ல, சரி பண்ணிடலாம். என்னடா இது வீடியோவே போடுறதில்ல, நம்ம கைண்ட் ஆஃப் வீடியோ கன்சியூம் அதிகமாக பண்ணுறோம், வீடியோ போடுறதை விடன்ட்டு எனக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு கில்ட்டி ஆயிடுச்சு ஒரு பாயிண்டில். அதுக்கப்புறம் தான் நவ் ஐ காட் மோட்டிவேட்டட் அகெயின். மோஸ்ட்லி லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அகெயின். இந்த மாதிரி க்ரியேட்டர் ஒர்க்கில் இருக்கும் போது ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ 7 வருஷம் வந்துன்னு நினைக்கிறேன் நம்ம டிவி ஆரம்பிச்சு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. Jan 21 வந்த போது 7 வருஷம் அப்படின்னும் போது. ஸோ இட் வாஸ் குட் தட் 7 வருஷமாக நம்ம யூடியூப்பில் இருக்கோம் அப்படின்னு. இப்போ நான் இந்த இடத்துக்கு போகிறேன். எனக்கு மூக்கில் இந்த சைடில் ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கும். அதையும் நான் வந்து இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதா, இப்படி எல்லாம் எப்படி
மெயினாக கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தெரியாமல் தப்பு பண்ணி நிறைய அமௌண்ட் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் மேக்கப் ப்ராடக்ட்டில் வாங்குறேன்னு ஃபன் பண்ணி. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து ஒன்று வாங்கும்போது மேக்கப் ரிலேட்டட் வந்து இந்த மாதிரி ஷேடு இருக்கிறதெல்லாம் வந்து அந்த கடை வச்சுருப்பாங்க. இப்போ விஆர்மல் போகிறீங்க, ஃபீனிக்ஸ் எங்கே போனாலுமே இப்போ இது வந்து கே பியூட்டி வந்து நைக்காவில் இருக்கும். நீங்கள் நைக்காவுக்கு போனீங்கன்னா கே பியூட்டி வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். காலைல சீக்கிரம் போயிட்டீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு நைட் வரைக்கும் எப்படி இருக்குது, ஆக்சிடைஸ் ஆகுதா, ஆக்சிடைஸ்னால் ஒன்றும் இல்லை கிரே கலரில் ஆகுதா இன்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நைட் வரைக்கும் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, நேச்சுரலாக இருக்கா, இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ அது அப்படி இருக்கா அப்படின்றத பொறுத்து நீங்கள் வாங்கிட்டு பார்த்துட்டு ஷேடை மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆஃபர் இருக்கும்போது ஆர்டர் போட்டுக்கோங்க. இல்லை இந்த இடத்துல டிஸ்கலரேஷன் கொஞ்சம் இருக்குது எனக்கு. ஸோ அதை நான் கவர் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே நான் பாருங்கள் ஃபிங்கர்ஸ் தான் போடுவேன். எனக்கு கை விரல் தான் ஈஸியாக இருக்கும். ஈஸின்றதை விட ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் கை விரலில் தான் கிடைக்குது. அண்ட் மேக்கப்பும் வந்து நான் நினச்சேன் கையில் பண்ணுறதுனால அழிஞ்சிருமோ இதுவாகிடுமோன்னு. பட் நான் வீட்டில் இப்போ நீங்கள் சொன்னால் ஏசியில் இருக்கிறனால உனக்கு இந்த மேக்கப் தங்குதுன்னு. பட் நான் விஆர்மல் ரீசெண்டாக போனேன். அப்போ அங்கேயும் கொஞ்சம் ஏசி தான். பட் மேக்கப் லாஸ்ட் ஆச்சு. நாள் கழிச்சு இது ஒரு இன்ட்ராக்டிவ் லென்த்தி வீடியோவாக இருந்துகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது எக்ஸாக்ட்லி இந்த பர்டிகுலர் டைம் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே நான் வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எல்லாம் ஓகே டே ரெஸ்பெக்ட் மீ, ரெஸ்பெக்ட்னு தாண்டி டே அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்காக போட்டோம். ஓகே ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே தே சீங் மை வீடியோ அப்படின்னு லென்த்தி வீடியோ போடுறது உங்களுக்காக தான். நான் இப்போ ஆக்சுவலி லாங் ஃபார்மேட் வந்து உங்களுக்காக தான் போடுறேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணுமான்னு கேட்டால் நோ, ஐம் டூயிங் இட் ஃபார் யூ. ஏன்னா அதுக்குன்ட்டு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் டைம் ஒதுக்கி கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணும் அப்படின்ட்டு ஐம் நாட் பாதரிங் அபவுட் எனி திங், த ரெவன்யூ த வியூஸ் நத்திங். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ இட் ஃபார் யூ. ஏன்னா அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதுக்காக. ஸோ ஜஸ்ட் லெட் மீ நோ. நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா நோ ஓகே இதை பார்க்குறாங்க ஜாலியாக இருக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் கரெக்ட் இருக்குது. ஸோ இங்கே நான் போட்டுக்கிறேன், நெத்திக்கிட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இது எக்ஸாக்டாக என் ஸ்கின் டோனு கரெக்டாக இருக்குது பாருங்கள் பீச்சு. இதே நான் ஆரஞ்சு போட்டால் எனக்கு ரொம்ப ஆரஞ்சாக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் ஆரஞ்சு டிண்ட் இருக்கும். மேபி அது எனக்கு கரெக்டாக செட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஸோ கரெக்டாக போட்டாச்சு. இந்த பக்கம் ஓகே முடிஞ்சு. இது ஒரு வாட்டி ப்ராப்பராக வந்து நம்ம இது பண்ணிடலாம். என்ன சொல்கிறது, ஐயோ என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு வாட்டி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாமா, இன்னொரு வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன ப்ரஷ் கடையில் கிடைக்குதோ இதுதான் இதுக்கு யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. ஐசி என்னை பார்த்து ப்ரஷ் இதுதான் அதெல்லாம் நீங்கள் சும்மா எனக்கு இதுக்கு அடைச்சிருக்கு, நீட்டாக இருக்குது இந்த ப்ரஷ். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ நான் இங்கே போட மறந்துட்டேன், எப்பவுமே இங்கேயும் போடுவேன். சரி ஓகே கன்சிடர் போட்டுக்கிறேன். இங்கே பெருசாக இது இருக்காது, டிஸ்கலரேஷன் இருக்காது எனக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கன்சீலர் போகலாம். இப்போ தான் கரெக்டாக முடிச்சிட்டோம்ல. வில் கோ டு கன்சீலர். கன்சீலர் வந்து என்னோடய ஷேட் வந்து 110N லைட். ஓகேவா, 110N லைட். ஓகேவா, நான் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க, கிளியராக புரியும். இப்போ நான் வந்துட்டு இதை வந்து லிப்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருவேன். இந்த இடத்துக்கு லிப்ஸுக்கெலாம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருவேன். தெரியுதா, இங்கே போட்டுருவேன், இங்கேயும் போட்டுருவேன். இது வந்து ஒரு மாதிரி ஹைலைட் பண்ணும். நல்லா இருக்கு வரைஞ்சிருக்கேன். ஓகே இப்போ இங்கேயும் இங்கே கொஞ்சம் லைட்டாக போடுவேன். ஏன்னா நிறைய பேர் போடுவாங்க ஜாலியாக இருக்கும் எனக்கும். அதுக்கப்புறம் இங்கே போடுவேன், இங்கேயும் போடுவேன். அவ்வளோதான். மூக்கு ஒரு விதம் என்னதான் இருக்குல்ல, பிரச்சனை நார்மல். ஓகே இப்போ லிப்ஸு வாயை சுற்றி லிப்ஸ்லேயே வருது. இது அப்படியே சும்மா ரேண்டமாக போடுவேன் நான். ரொம்ப ப்ராடக்ட் போடக்கூடாது, அதான் மேட்ரு. இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, சும்மா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப லைட்டாக தான் ப்ராடக்ட் எடுத்தேன். ஸோ அது ஒன்று இந்த சைடில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே இப்போ இந்த சைடும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸ்பான்சர்ஸும் நம்ம வீடியோவில் இனிமேல் வர போகிறது கிடையாது. மெயின்லி லென்த்தி வீடியோஸில் சொல்கிறேன். ஷார்ட்ஸில் ஸ்பான்சர்ஸ் இருக்கும், பட் அதையும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிவிடுவேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என்னோடய மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் அப்படி சும்மா இதே ப்ரஷ் வச்சு சும்மா அப்படி தட்டி விட்டுக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். பவுட்ரு தான், பவுட்ரு போடலாமா? இந்த பவுட்ரு செம்ம வாசனையாக இருக்குது. ஸோ இதை நான் போடுறேன். ஆமாம் பவுட்ரு போட்டு தான் ப்ளஷ் பண்ணணுமோ, கரெக்டாக இதை ஒன்றும் போடுவோம். வந்து இப்படி தூக்கி விட்டுக்கிட்டா பவுட்ரு வெளியே வரும். டிங் டிங் டிங்குன்னு வருது வெளியே வருது. இதை இப்படி இருக்க ஓட்டையா, இதை இப்படி தான் நான் வர வைப்பேன். ஐயோ கொட்டுத்து போடலாம். ஸோ இப்படி தான் நான் கொஞ்சம் வர வைப்பேன், நல்லாயிருக்கும். அது வாசனையாக வர இருக்கும். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், தெரியுதா? இந்த மாதிரி எடுத்து செட் பண்ண வேண்டியதான்.
ஸோ பவுடர் ரொம்ப முக்கியம், ப்ராப்பரான பவுடர் போட்டுக்கோங்க. எனக்கு இது ரொம்ப ப்ராப்பர் பவுடர்லாம் நான் சொல்ல மாட்டேன். செட்டிங் ஸ்ப்ரேவும் நான் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போதைக்கு நான் இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுறேன். நம்ம கண்ணில் போட்டுச்சுன்னா வலி உசுறு போயிடும். ஸோ அதனால தான் பெட்டர் யூஸ் அ குட் ஐ ப்ரஷ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன், அதனால் அதை எடுக்க மாட்டேன். இப்போ அவ்வளோ ட்ரையாக இருக்குது ஆக்சுவலி என் லிப்ஸு. இன்னும் கொஞ்சம் சும்மா இதை ஒன்று ரெண்டமாக போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. இது ஒன்று இருக்குது, இது கேவலமாக இருக்குது, சத்தியமாக பிடிக்கல. இது வந்து இந்த டாட் கேவோட இந்த கிளாஸ் பாஸ்ன்னு வாங்கினேன். இது வாந்தி வர மாதிரி இருக்குது இதோட அப்ளிகேட்டர். சீரியஸ்லி ஒஸ்ட்டாக இருக்குது. ஒரு வாட்டியும் இதை க்ளீன் பண்ணி தொடச்சியோ நச வேலை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஹேட் இட். ஸோ அதனால் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ண தான் உண்டு. இது இப்போதைக்கு இப்படி போட்டுக்கிறேன், நான் கொஞ்ச நேரத்தில் அழிச்சிருவேன். அதனால் நான் இது எவ்வளோ போட்டாலும் கவலை மாட்டேன். சும்மா கொஞ்ச நேரத்தில் லிப்ஸு கிடக்கட்டும் அப்படின்னு போடுறது, கொஞ்ச நேரத்தில் அழிச்சிருவேன்ல, அதனால தான் இது போடுறேன். இல்லைன்னா வேறு லிப் பாம் போட இது அது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆக்சுவலி நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன், இதை நான் போட மறந்துட்டேன். யூஸ்வலாக நான் இதை கொஞ்சம் போர்ட்ஸில் போடுவேன், நீங்கள் நான் போடல, பேச்சு வாக்கில் அப்படியே மறந்துட்டேன். பட் தட்ஸ் நாட் அ பிக் டீல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இது போகிறேன், அது பேர் என்ன, ப்ளஷ். ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மேக் காட்டுறேன்னு டென்ஷன் ஆகாதீங்க. இதுவும் வந்து மேக்கோட தான். இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது, ஓகேவா. நான் ஒரு 4 லிப்ஸ்டிக்கை நம்ம வாங்கினதுக்கு எனக்கு இது ஃப்ரீயாக கிடச்சிது. நான் இதை காசு போட்டு வாங்கலை, ஆனால் இது சும்மா இருக்கேன்னு நான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இது ப்ளஷ்ஷு, நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது ப்ளஷ்ஷாக ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்டாக எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு ஸோ நான் வந்து இங்கே போடுறேன். சிரிச்சுக்கிற மாதிரி ஒன்று செய்வேன் நான், அதை வந்து பெருசாக இதுவாக இருக்காது. ஸோ அப்படியே லைட்டாக இதை பாருங்க, பார்க்க இவ்வளோ எடுத்த மாதிரி இருக்கு, ஆனால் போடும்போது ஒன்றும் வராது. அதான் மேட்ரு. இதில் ஐப்ரோ போகிறோம். ஐப்ரோ எனக்கு ஆல்ரெடி நல்லா தான் இருக்கும், டென்ஸாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இடத்துல மட்டும் நான் வந்து இதை போட்டுக்கிறேன். இது வந்து இந்த மார்ஸோட நான் முன்னாடி காமிச்சேன்ல, அதே தான். ஸோ இந்த கலர் இருக்குல்ல, இது கொஞ்சம் இது 2 வாட்டி தட்டிட்டு இது ஒரு வாட்டி தட்டிப்பேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. உங்களுக்கு அந்த இன்டென்ஸ் கொஞ்சம் தெரியும், பட் ரொம்ப தெரியாது, ரொம்ப அடிச்சா மாதிரி இருக்காது. சும்மா போடணும்னு போடுவேன். இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு போடுவேன். அதில் வேறு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு தூக்கமாக வருது. நிறைய போடுறாமல் இருக்கலாம், நான் இவ்வளோலாம் மேக்கப் ஸ்டெப்ஸ் போட மாட்டேன் யூஸ்வலாக, வீடியோவில் அதிசயமாக போடுறேன் போல். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்துட்டு இது போகலாம். லேஷை கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா போட போகிறோம். அவ்வளோதான், நல்ல கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட் மஸ்காரா போட்டுன்னு இருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து லைட்டாக போட்டு நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி நான் லென்ஸ் போடுறேன், எனக்கு கண் இரிட்டேஷன்லாம் கொடுக்காது. பட் ஏதோ ஒன்று விழுந்துருச்சா என்னன்னு தெரியல, என் கண் இப்போ லைட்டாக இரிட்டேட் ஆகுது. இது இல்லை, இதுக்கு முன்னாடிலேருந்தே கொஞ்சம் அரிக்குது எனக்கு கண். அதை நான் என்னென்னு பார்க்க போகிறேன். மஸ்காரா ஓவரு. இப்போ லிப்ஸ்டிக் போடுறதுனால முன்னாடியே நான் வந்து இதை எடுத்து இந்த அசிங்கமான ஒரு லிப் பாம் நான் என் வாயிலேருந்து எடுக்க போகிறேன். SPF இருக்குன்ற ஒரு இதுக்காக நான் வாங்கினேன், பட் ஐ ஹேட் இட். லிப் பாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ லிப்ஸ்டிக் போடலாம். எவ்ரிடே நியூட் லிப்ஸ்டிக் இஸ் பெட்டர் உங்களுக்கு போடுறதுக்கு. நான் வந்து நான் இப்போ ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீட்டில் நிறைய மேக் காட்டுற மாதிரி இருக்குது, எனக்கே அப்படி தான் தோணுது. பட் அந்த மாதிரி பர்சன் நான் இல்லை. நான் என்ன பண்ணேன், மேக் ஆசையாக இருந்தது, எல்லோரும் நல்லா இருக்குன்றாங்களேன்னு சொல்லிட்டு ஆசையாக இதை நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் இது வந்து மோஸ் லிப்ஸ்டிக்கா, ஓகே. இதுக்கு தான் எனக்கு அந்த இது இருக்குல்ல, இதுவும் இந்த மாதிரி இன்னொன்று இது இருக்குது. இது ரெண்டும் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இது வாங்கினதுக்கு தான், ஓகேவா. அப்போ வந்து அது ஸோ அப்போ வாங்கினது தான் இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து வீட்டில் இந்த மாதிரி சும்மா சுற்றிட்டு இருக்கும் போது போட்டு தீர்த்திடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா மனசு வரல எனக்கு அப்படியே வச்சுட்டே கம்முன்னு இருக்கிறதுக்கு. ஸோ இது ஆக்சுவலி வந்து பிடிக்கவே இல்லை எனக்கு சுத்தமாக மேக்கோடது. இந்த பர்டிகுலர்லி இது வந்து பவுடருக்கு லிப்ஸ்டிக்கா, இது ஒரு பவுடரி ஃபார்ம் லிப்ஸ்டிக்கா. ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஒன்று இதுவும் கிடையாது. அது சும்மா போட்டுக்கிட்டு ஹைட்ரேட்டிங்காக இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. வாங்கினதுக்கப்புறம் தான் இன்னும் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு. சாஃப்டாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு, பட் நாட் அட் ஆல் லாங் லாஸ்டிங். வேஸ்ட் ஆஃப் மணின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து. ஸோ இந்த லிப்ஸ்டிக் அப்படியே போட்டு தீக்கிறேன். அந்த வரிசையில் ஓவர் த டாப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் கஸ் லிப்ஸ்டிக்கில் இந்த ஷேடு நல்லா தான் இருக்கும், பட் என்ன ஸ்டே தான் ஆகி தொலைக்காது. அழகான ஒரு ஷேடு, ஆனால் என்ன ஸ்டே தான் ஆகாது. அவ்வளோதான், மேக்கப் ஓவர். நான் இதுக்கு மேலே செட்டிங் ஸ்ப்ரேலாம் இதை அடிக்கல, ஏன்னா மேக் வந்து இப்போதைக்கு செட்டிங் ஸ்ப்ரேலாம் நல்லா இல்லை, நல்லா சொதப்பது, எனக்கும் சொதப்பது. நிறைய பேர் அது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிஃபரபிளி ஐ டோன்ட் யூஸ் மேக். மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ இதோட கொட்டி உரமாக வைக்கணும். சாப்பிட்ற டைம் வேறு ஆயிடுச்சு, நவீன் வேறு சாப்பிட வாங்கிட்டு தான் சொல்லிட்டு போனாங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க.
ஸோ அதனால் இப்போதைக்கு முடிய மட்டும் நம்ம வந்து சீரம் போட்டு சீவிக்கலாம். சீரம் இப்படி இதுதான் ஆக்சுவலி என்னோடய மார்னிங் ரொட்டீன். இப்போதைக்கு காலையில் எழுந்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு, ரொம்ப காலெல்லாம் இல்லை, ஆனால் எப்போ எழுந்துக்கிறோனோ அப்போ எழுந்துட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மேக்கப் உட்காந்துட்டு ஒரு 1 hour போட்டுட்டு ஜாலியாக ஃபுல் டேக்கான வேலையை அப்போ தான் நான் மோட்டிவேட்டடாக பார்க்குறேன். அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த சீரம் பேர் அனாட்டமியோட ஒரு சீரம். ஓகே, டேமேஜ் ரிப்பேர் சீரம் சூப்பராக இருக்கும். இதோட ஸ்மெல்லு, இது ஸ்மெல்லுக்காக தான் நான் இதை வாங்குவேன். இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்தளவு எதுவும் இருக்காது, பட் ஸ்மெல் இஸ் குட் அண்ட் ஹேரை கொஞ்சம் ஷைனியாக கொஞ்ச நேரத்துக்கு வச்சுக்கும். பட் நாட் தட் ஹைட்ரேட்டிங். ஏன்னா நான் அதுக்கப்புறம் நிறைய சீரம் யூஸ் பண்ணேன், அதெல்லாமும் நல்லா ஹைட்ரேட் பண்ணுது. ஸோ இது அந்தளவு இதில், பட் இது ஸ்மெல்லுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், ஐம் டன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய மேக்கப் வந்து வந்திருக்குது. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ தான் ஒரு மேட்டர் ஞாபகம் வருது. நான் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுவேன், பட் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த நைக்காவோட ஒரு குவாட் பேலட் யூஸ் பண்ணுவேன். இதில் எனக்கு பர்டிகுலர்லி இந்த ஷேடும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். இந்த ஷிம்மர் ஷேடு கொஞ்சம் பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த மூடு இருக்குது. ஸோ ஐ மைண்ட் வித் திஸ். ஓகே, செம்மையாக இருக்கும் பிக்மெண்ட்டு அண்ட் நாளில் லாஸ்ட்டும் ஆகுது. ஸோ அதை அப்படியே தேய்ச்சி விட்டுப்பேன். போட்டா மாதிரியே இருக்காது கையில் போடுறதுனால. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் கரண்ட்டாக என்னோடய மேக்கப் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஹேருக்கு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். லிப்ஸ்டிக் இது தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ கமெண்ட். யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட். இல்லை எனக்கு வந்து இது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சஜஷன் எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.